எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது மகேஷ் மற்றும் சரண்யா நாகராஜன். நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். காவிரியிலிருந்து வரும் 20ஆம் தேதி தண்ணீர் திறக்க கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாள்தோறும் 12,000 கன அடி தண்ணீரை திறக்க நீதிபதிகள் உத்தரவு. வழக்கின் மறு விசாரணை வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதிகள் அறிவிப்பு. தமிழகத்திற்கு வழங்கும் நீரின் அளவை குறைக்க கோரி கர்நாடகம் சார்பில் முறையீடு. கர்நாடகத்தின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உத்தரவில் மாற்றம் செய்யும் பேச்சுக்கே இடமில்லை எனவும் நீதிபதிகள் திட்டவட்டார். டெல்லியில் இன்று கூடியது காவிரி கண்காணிப்பு குழு. மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர் தலைமையில் 4 மாநில தலைமை செயலாளர்கள் பங்கேற்பு. காவிரி நீரை பங்கீட்டுக் கொள்வது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. காவிரி விவகாரத்தால் கர்நாடகாவில் தொடரும் பதற்றம். தமிழக பேருந்துகள் எல்லைப்பகுதியிலேயே நிறுத்தம். பேருந்துகள் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. சென்னையில் பிரபல ஹோட்டலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்ததால் பதற்றம். ஹோட்டல் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது பெரியார் திராவிடர் கழகம். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பதா? கர்நாடக அரசுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம். காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு ஆதரவாகவே பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவதாகவும் பேட்டி. காவிரி பிரச்சனையை திசை திருப்பி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துவது கண்டனத்திற்குரியது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பேட்டி. கருத்துக்களை பதிவு செய்யக்கூட கர்நாடகத்தில் தமிழனுக்கு உரிமை இல்லை எனவும் கனிமொழி வேதனை. ராமேஸ்வரத்தில் கர்நாடக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல். 2 பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பதற்றம். தாக்குதலில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தமிழர் தேசிய முன்னணி கட்சியைச் சேர்ந்த 8 பேர் கைது. தென்னிந்திய நடிகர் சங்க முன்னாள் நிர்வாகிகள் சரத்குமார், ராதாரவி, வாகை சந்திரசேகர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சங்க நிதி 1,65 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மனு தாக்கல். மத்திய குற்றப்பிரிவில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாசர் மனு தாக்கல். சென்னை உட்பட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், சென்னை மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் இல்லங்களில் ஆய்வு. வரி ஏய்ப்பு புகாரின் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சென்னையில் இருந்து இலங்கைக்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். பணத்தை கடத்த முயன்ற 3 பேர் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினரால் கைது. பிடிப்பட்ட நபர்களிடம் வெளிநாட்டு கரன்சி குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து. அமைதியும் மகிழ்ச்சியும் மலரட்டும் என இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து. இறை தூதர் இப்ராஹிமின் தன்னலமற்ற புனித வாழ்வை கடைபிடிக்கவும் வேண்டுகோள். இந்து முன்னணி பிரமுகரின் பின்னலாடை நிறுவனம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. திருப்பூரில் மர்ம நபர்கள் துணிகரம். சம்பவ இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு. இந்து முன்னணி பிரமுகர் நிறுவனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம். திருப்பூரில் தொழில் பாதுகாப்பு குழுவினர் நாளை முழு அடைப்புக்கு அழைப்பு. இந்து முன்னணி பிரமுகர்கள் மீதான தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரிக்கை. மருத்துவ படிப்பிற்கு சீட் தருவதாக கூறி 74 கோடி ரூபாய் மோசடி செய்த புகார். நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்து SRM பச்சமுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் 3வது நாளாக ஆஜர். நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணை அதிகாரி முன்னிலையில் கையெழுத்திட்டார். SRM பல்கலைக்கழக ஆக்கிரமிப்புகளை அரசே முழுமையாக அகற்ற வேண்டும். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தல். SRM குழுமத்தின் நாடகங்களை நம்பிவிடாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட 37.35 ஏக்கர் நிலங்களையும் மீட்க கோரிக்கை. மக்களின் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கோரிக்கை. இரு மாநில உறவுகளுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் நடுநிலையோடு செயல்பட அறிவுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியது திமுக. கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியது திமுக. செயல்படாத நிர்வாகிகளை மாற்ற மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தகவல்.
கார் மோதி உயிரிழந்த விவசாயி குடும்பத்திற்கு வைகோ நேரில் ஆறுதல். 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் வைகோ. கார் மோதி சக்திவேல் இறந்ததற்கு வைகோ வருத்தம். உயிரிழந்த விவசாயியின் 3 பிள்ளைகளின் கல்விச் செலவை ஏற்பதாகவும் வைகோ உறுதி. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் மளமளவென குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை. பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் முதல் போக நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் கலக்கம். போதிய மழை இல்லாததால் முல்லைப் பெரியாற்றில் நீர்மட்டம் குறைந்துள்ளதாக தகவல். புதுக்கோட்டையில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். ஊழியர்களின் அலட்சியத்தால் பெண் இறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகளை பொள்ளாச்சி அருகே விளைநிலங்களில் கொட்ட முயற்சி. மருத்துவ கழிவுகள் இருந்த வாகனத்தை சிறைபிடித்த விவசாயிகள் போலீசாரிடம் ஒப்படைப்பு. இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. இறுதிச் சடங்கு செய்ய யாரும் இல்லை என ஊர் மக்கள் கிண்டல். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளுக்குடி கிராமத்தில் தனக்கு தானே கல்லறை கட்டிய மூதாட்டி. உறவினர்கள் கைவிட்டதால் சோக முடிவை மேற்கொண்டதாக மூதாட்டி ரோசி கண்ணீர். ஒட்டகங்களை குர்பானி கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததன் எதிரொலி. குர்பானிக்காக சென்னை கொண்டு வரப்பட்ட ஒட்டகங்களை ஆந்திராவுக்கு திருப்பி அனுப்பிய போலீசார். சென்னை எழில் நகர் பகுதியில் இருந்து லாரிகள் மூலம் ஒட்டகங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையில் பட்டப்பகலில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போலீசாரின் கண்ணெதிரே மது விற்பனை நடைபெறுவதாக புகார். மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. விநாயகர் சிலை கரைக்கும் நிகழ்வை தொடர்ந்து கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணிகளை விரைவில் முடிக்க நடவடிக்கை. திருவாரூர் வளவனாற்றை தூர்வார 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் தொடங்கப்படாத பணிகள். தூர்வாரும் பணிகள் தொடங்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியல். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற சாலை மறியலின் போது தூர்வாரும் பணிகளை தொடங்க விவசாயிகள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியல் போராட்டம். கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் பக்ரீத் கொண்டாட்டம். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. நாகர்கோவில் ஒலியுல்லா தர்காவில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுராந்தகம் அருகே டாஸ்மாக் கடை ஊழியர்களை தாக்கி 4 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஊழியர்களை தாக்கி கைவரிசை. கடை ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 9 ரூபாய் குறைந்து 2965 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 23,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 48 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை. மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி. வட தமிழகம் தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மந்த்ரா பேடி மீண்டும் நடிக்க உள்ளதாக தகவல். அறிமுக இயக்குநர் சண்முக முத்துசாமி இயக்கும் அடங்காதே படத்தில் போலீஸ் அதிகாரி வேடத்தில் தோன்றுகிறார் மந்த்ரா பேடி. கவர்ச்சியால் கலங்கடித்ததுடன் கிரிக்கெட் தொகுப்பாளினியாக உலா வந்த மந்த்ரா பேடி மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். தன்னை பின்தொடரும் சைக்கோ ரசிகரால் அச்சத்தில் உள்ளார் நடிகை டாப்சி. சைக்கோ ரசிகர் குறித்து போலீசில் புகார் அளிக்கவும் முடிவு செய்துள்ளாராம் நடிகை டாப்சி. தான் எங்கு சென்றாலும் பின்தொடர்வதால் பாதிக்கப்படுவதாக டாப்சி வேதனை. காவிரி விவகாரத்தில் 15 கோடி தமிழர்களின் பிரதிநிதியான முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவமதிப்பதா? கன்னட அமைப்புகளுக்கு சினிமா PRO யூனியன் கண்டனம். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் நியாயமான உரிமையை நிலைநாட்ட ஜெயலலிதா அயராது பாடுபடுவதாக பாராட்டு. ஒரே நேரத்தில் 3 முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் நடிகை காஜல் அகர்வால். தெலுங்கில் சிரஞ்சீவி, தமிழில் அஜித்துடன் ஜோடி சேர்ந்துள்ளார் காஜல் அகர்வால். தற்போது விக்ரமின் அடுத்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளாராம் காஜல் அகர்வால்.
ரியோ பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனின் வெற்றி பட்டியல் வெளியீட்டு விழா சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கிராம மக்கள். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நன்றி.